திருத்தந்தை, இப்பொழுதுள்ள திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் உங்களுக்கு தெரியும். அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், பாடல்கள் 6 விதமான ஆபத்துகள் இருக்கின்றன. பாடல்கள் மூலம் நம் திருச்சபைக்கு ஆபத்தை, திருச்சபையில் செய்யக்கூடிய வழிபாட்டு முறையில் நமக்கு ஆபத்துகள் இருக்கின்றன என்று கூறியிருக்கிறார். அதில் கூட ஒரு சின்ன புக்லெட் வெளியிட்டிருக்கிறோம். அதில் நீங்கள் வேணும்னா பார்த்துக்கலாம். அருட்தந்தையா திருத்தந்தையா என்ற தலைப்பில் ஒரு தலைப்பு. அதில் ஒரு 6ஐயும் சுருக்கமாக வச்சிடறேன். இது பாருங்க, தூய ஆவியால் தூண்டப்படாத பாடல்கள் பாடினா அதில் ஒரு ஆபத்து இருக்கிறதாம். திருவுளிய அடிப்படை இல்லாத பாடல்கள் பாடினால் அதில் ஒரு ஆபத்து இருக்கிறதாம். உலகியலான ராகம் மற்றும் தாளங்கள் கொண்ட பாடல்கள் பாடினாலும் அதில் ஒரு ஆபத்து இருக்கிறது. ஆபத்துனா நீங்கள் ஒரு வார்த்தையில் சொல்லுகிறோம், அதுக்கு பொருள் இதுதான். அதாவது மீட்பு கிடைக்காத நிலை அதன் மூலம் வர வாய்ப்பு இருக்கிறது என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள் திருத்தந்தை. 4வது மீட்க வல்ல உண்மையை விட பரவச நிலையை அதிகம் தூண்டும் பாடல்கள். மீட்க வல்ல உண்மையை வெளிப்படுத்துவதை விட, மொழிபெயர்ப்பில் 1-2 வார்த்தை முன்ன வந்திருக்கும், கொஞ்சம் சேர்த்து பார்த்துங்க. ஒரு பாடல் நம்ம திருச்சபையில் பாடும் பொழுது இந்த உண்மையை வெளிப்படுத்தக்கூடிய பாடல்களாக அது இருக்க வேண்டும். எந்த உண்மைன்னா, இந்த இப்போ பேசிட்டு இருந்தோம்ல கடவுளின் குடும்ப உணர்வு, அந்த கடவுளின் குடும்ப உணர்வை வளர்க்கக்கூடிய ஒரு பாடலாக இருந்தால் அந்த ஜெபம் நம்மை மீட்கும். ஒரு முறை பாடுவது 2 முறை ஜெபிப்பதற்கு சமம் என்று சொன்னோம் அல்லவா? அதுபோன்று அந்த ஜெபம் நம்மை மீட்க வல்லதாக இருக்கும். ஆனால் இப்போ இந்த சில பாடல்கள் இருக்கின்றன, அது என்ன செய்கிறது என்றால் பரவச நிலை நோக்கி, அதாவது இந்த கைத்தட்டிலாம் பாடுறாங்க அல்லவா, அருங்குடை இயக்க ஜபங்கள் பார்த்தீங்கன்னா, அப்படி பாட ஆரம்பிச்சோன்னா கண்ணை மூடிக்குவாங்க, கைத்தட்டி குதிப்பாங்க, கொள்வாங்க, அப்படி ஆவி இறங்கிடுச்சுலாம் சீன் காட்டுவாங்க. அது ஆவி அல்ல. அது பின்னாடி பார்ப்போம். ஒரு ஆவி என்பது எங்கே இருக்கிறார் என்றால் நற்கருணைகளை விட்டு இருக்கிறார். நீங்கள் நற்கருணை விட்டுட்டு வரீங்க, மேலே பார்த்தீங்கனாலே நீங்கள் ஆவியை பார்க்கல, நீங்கள் நம்பலன்னு ஆயிரும். அதனால் அதெல்லாம் நம்ம போகணும். அந்த டாப்பிக்லாம் இல்லை, பெருசாக இழுத்துறோம். நம்ம சுருக்கமாக போக பார்க்கிறேன். அதை நோக்கி, அதாவது நம்மளுக்கு கண்ணை மூடி மேலே நோக்கி கை தூக்கி ஜபிக்க வைக்கும் பாடல்கள், அவர் அது மாதிரிலாம் வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறார். அதனால் நான் சொல்லுகிறேன், பரவச நிலையை தூண்டும் பாடல்கள் ஒரு விதமான ஆபத்துனா இந்த மீட்பை இழக்க செய்யும் பாடல்களாக இருக்கின்றது. 5வது என்னன்னா, பாடல் ஆசிரியரை மகிமைப்படுத்தும் பாடல்கள். இது இன்னார் எழுதிய பாடல், உதாரணத்துக்கு பர்க்மான்ஸ் பாடல் அப்படின்னு அடிக்கடி சொல்ல கேள்விப்பட்டிருப்பீர்கள். அப்போ பர்க்மான்ஸ் பாடல்னா அந்த பர்க்மான்ஸ் என்ற பாடல் ஆசிரியரை மகிமைப்படுத்துவதற்காக பாடக்கூடிய பாடல் ஒன்று. 2வது என்னன்னா, அந்த இது வாசிப்பாங்கல்ல, அவர்கள் மீது கவனத்தை ஈர்க்கும் விதத்தில் அந்த மியூசிக் அமைத்து பாடுவார்கள். அதெல்லாம் கூட ஆபத்தை விளைவிக்கும் என்று சொல்கிறார்கள். 6வதுதான் நாம் சொல்ல வந்த விஷயம். அது என்னன்னா, 6வது விதமான பாடல் எதுனா, எந்த நம்பிக்கையிலிருந்து தோன்றியது அப்படின்னு பார்க்கணும். அது நம்முடைய கத்தோலிக்க நம்பிக்கையிலிருந்து தோன்றிய பாடலாக இருக்க வேண்டும். அதை விளக்கும் போது என்ன சொல்லி வருகிறார் என்றால், இது ஆங்கிலத்தில் சொல்கிறார், songs that offend God during mass, stop them before too late அப்படிங்கிற ஆங்கில தலைப்பில் சொன்னதை இங்கே தமிழாக்கம் செய்து வெளியிடுகிறோம் புரிதலுக்காக. அப்போ இந்த உணர்வு, எந்த உணர்வு குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால், the language of faith thus draws on the human experience of parents who are in a way the first representatives of God for men. இதான் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ the language of faith, the human experience of parents, இதெல்லாம் நமக்கு கடவுள் முதலில் தருகிறார். முதலில் நாம் இந்த அனுபவத்தை பெற்று இந்த உணர்வை பெற வேண்டும்.
அந்த உணர்வு குறித்தான் பேசி கொண்டிருக்கிறார். இதை முடிச்சிடுறேன், இவ்வளோ எடுத்துட்டதுனால முடிச்சு திருப்பி அங்கே போவோம். He calls together all men into the unity of his family, the church, to accomplish this. பாருங்க, இதை நிறைவேற்றுதான். எதை? நம்ம எல்லாம் அந்த அவருடைய குடும்பத்திற்குள் கொண்டு வருவதற்காக தான் என்ன நடக்கிறது? when the fullness of time had come, இதை நிறைவேற்றதான் God sent his son as redeemer and savior. நம்ம எல்லாம் அவருடைய குடும்பத்தில் சேர்க்கதான் கடவுள் அவருடைய மகனை அனுப்புகிறார்.